ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இது வந்து பிகினர்ஸ், பேச்சுலர்லாம் ஈஸியாக செய்யலாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்ருப்போம். அதை இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இது கூடவே 3 முட்டை சேர்த்துக்கிறேங்க. முட்டையை முதல்ல நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படி கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டு கொஞ்சம் வேகட்டும் முட்டை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை போல் செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இது கூடவே 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக முட்டைகோசு சேர்த்துருக்கேங்க. இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு குடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. காய் வந்து ரொம்ப வேகணும்னு தேவையில்லைங்க, ஒரு 80% வெந்தால் போதும். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஓரளவு வெந்துருச்சுங்க. ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு தேவையில்லை, ஒரு 80% வெந்தால் போதுங்க. இப்போ இது கூட வந்து நான் சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ரைஸ் சேர்த்துட்டு கூட அப்புறம் கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாசுமதி ரைஸை வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் ரைஸை வந்து எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா ஆற வச்சுருங்க, அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு சூடாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே முட்டையும் சேர்த்துக்கலாங்க. முட்டையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும். மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக மெதுவாக கலந்து விடுங்க, ஏன்னா அந்த ரைஸ்லாம் உடையாமல் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த ரைஸ்லாம் உடைஞ்சிரும். அதனால் லைட்டாக இது போல் கலந்து விடுங்க. இதை போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால நான் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இது வந்து பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.